வணக்கம். அறம் சொல்லும் திருக்குறள். இந்த பகுதியில் குறளை பார்ப்பதற்கு முன்பாக அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். அறம் சொல்லும் திருக்குறள். இந்த பகுதியில் இன்றைக்கு அதிகாரம் 7 மக்கட்பேறு. குறள் எண் 7. தந்தை மகற்கு ஆற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்பச் செயல். தந்தை மகற்கு ஆற்றும் நன்றின்னு சொன்னால் உதவி, நல்ல உதவி என்னன்னு கேட்டால் அவையத்து முந்தி இருப்ப செயல். அவையம் அப்படின்னா கல்வி கேள்விகளில் நிறைந்த சான்றோர்கள் இருக்கக்கூடிய கூட்டத்திலே தன் மகனை முந்தி இருப்ப செயல், முந்தி இருக்கும்படியாக செய்தல். இதுதான் ஒரு தந்தை தான் பெற்ற மகனுக்கு செய்யக்கூடிய உதவி. அவர் செல்வம் சேர்த்து வைக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறார் வள்ளுவர். நல்ல கல்வி கேள்வி அறிவை கொடுத்தா போதும், நல்ல ஒழுக்கம் இதையெல்லாம் கொடுத்தாலே போதும். அந்த மகன் சான்றோர் கூடியிருக்கக்கூடிய அவையிலே முதன்மையானவனாக திகழ்வான். அப்போ அதை தான் ஒரு மகன் தன்னுடைய தந்தைக்கு ஆற்றக்கூடிய உதவியாக வள்ளுவர் கூறுகிறார். குறளின் பொருள்: தந்தை தன் மகனுக்கு செய்யத்தக்க நல்லுதவி கற்றவர் கூட்டத்தில் தன் மகன் முந்தி இருக்கும்படியாக அவனை கல்வியில் மேம்படச் செய்தல் ஆகும். இந்த குறளை பார்க்கும் பொழுது புறநானூற்று வரிகள்: ஈன்று புறந்தருதல் என் தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே. ஈன்று புறந்தருதல் அப்படின்னா ஒரு தாயினுடைய கடமை என்னன்னு கேட்டால் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து கொடுத்தல். ஈன்று புறந்தருதல் என் தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தையின் கடன். அப்போது ஒரு குழந்தைய அறிவுள்ள குழந்தையாக சான்றோனாக ஆக்குவது தந்தையினுடைய கடமை அப்படின்னு சொல்லி புறநானூற்று பாடல் சொல்லுகிறது. இதே போல தான் ஔவையார் என்ன சொல்கிறாருன்னா, தாயோடு அறுசுவைப்போம் தந்தையோடு கல்விப்போம். அப்போ தந்தையோடு தான் கல்வி. அப்போ தாயினுடைய கடமை முடிஞ்ச உடனே அடுத்து அந்த குழந்தை வளர்கையிலே நல்ல குழந்தையாக ஒழுக்கத்துடன் நேர்மையாக பணிவாக கல்வி கேள்விகளில் சிறந்தவனாக ஆக்கக்கூடியது ஒரு தந்தையினுடைய கடமை. இப்போ சாதாரணமாக பார்த்தா ஏன் தந்தையோடு கல்விப்போம் அப்படின்னு ஔவையார் சொல்கிறாருன்னா, தந்தையார் நல்லா கொஞ்சம் செல்வ வளத்தோடு இருந்தால் தான் அந்த பையனை பள்ளிக்கூடத்தில் நல்லா சேர்த்து படிக்க வச்சு அவனை சான்றோன் ஆக்க முடியும். அந்த பையன் தான் படித்து முடித்து நல்ல வேலைக்கு சேருவான். அப்படி இல்லாமல் ஒரு ஏழை குடும்பத்தில் இருக்கிற தந்தையாக இருந்தால் இந்த பையனும் சின்ன வயதிலேயே வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அதனால தான் ஔவையாரும் தந்தையோடு கல்விப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ தந்தை தான் தன்னுடைய மகனுக்கு கல்வி அறிவை, நல்ல கல்வி அறிவை கொடுத்துட்டா போதும், அந்த குழந்தை பிற்காலத்திலே பெரிய சான்றோனாக ஆகிவிடுவான். அதே மாதிரி தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அப்போது பிள்ளைங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, இந்த வரிகளெல்லாம் நினைவில் வச்சுட்டு தாயையும் தந்தையையும் தெய்வமாக தொழுதல் வேண்டும். இப்போ நம்ம சாதாரணமாக சொல்லுவோம் மாதா பிதா குரு தெய்வம். மாதா அப்படிங்கிறது அம்மா, அம்மாவினுடைய கடமை பெற்று எடுத்தல். அந்த அம்மா தான் என்ன பண்ணுறாங்க, குழந்தைக்கு முதல்ல தந்தை இவர்தான் அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டுறதே அம்மா தான். மாதாக்கு அடுத்து பிதா, தந்தையினுடைய கடமை தான் குழந்தையை கல்வி கேள்விகளில் சிறந்தவனாக ஆக்குவது. அதுக்கடுத்து குரு, அந்த கல்வி கேள்வி ஞானத்தை பெறணும் அப்படின்னா பள்ளிக்கூடம் போய் படித்து குரு கிட்டேருந்து பெறணும். அந்த மாதிரி 4வதாக தான் இந்த வரிசையிலே தெய்வத்தை வச்சுருக்கிறாங்க. அப்போது ஒரு குழந்தை எப்போ ஒரு சான்றோனாக ஆகிறான் என்று சொன்னால் அவனுடைய தந்தை தரக்கூடிய கல்வி செல்வத்தால். அப்போ தந்தை பொருட்செல்வம் சேர்த்து வைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்பதை குறள் மூலம் வலியுறுத்துகிறார் வள்ளுவர். மீண்டும் குறள்: தந்தை மகற்கு ஆற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்பச் செயல். உங்கள் இல்ல குழந்தைகளின் மனதிலே தினம் ஒரு திருக்குறள் பதிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.